அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக சில நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FII-DAIயோட டேட்டாஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அக்டோபர் 12ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த லாஸ்ட் 10 நாளைக்கான டேட்டாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, FII பார்க்கும்போது கரண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா -213 கோடி அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க செல்லிங்கில் இருக்காங்க. இதுவே DI பார்த்தீங்கன்னா 11,797 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் நெட் பர்ச்சேஸாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இருக்காங்க. ஜஸ்ட் இதில் போட்டிருக்க டேட்டாஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ FII என்னன்னா அந்த டேட்டுக்கு எவ்வளோ என்ன பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ குமுலேட்டிவாக அவங்க பையிங்கில் இருக்காங்களா செல்லிங்கில் இருக்காங்களா அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம கடந்த ஒரு 2-3 மாதமாகவே நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ FII பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக என்ன பண்ணுறாங்க, செல் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா, மந்த்லி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டே வைஸில் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 நாளாக என்ன பண்ணியிருக்காங்க, FII ஒரு அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பையிங் ஸ்டேஜில் வந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் டிரெக்ஷனில் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றத நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஃபஸ்ட்டு அக்டோபர் பார்த்தீங்கன்னா -1600 கோடி அளவுக்கு செல்லிங் பண்ணியிருக்காங்க. பட் இது DI பார்த்தீங்கன்னா 2900 கோடி அளவுக்கு என்னன்னா பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஆக்சுவலாக DI கண்டினியூஸாக பையிங்கில் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் அந்தளவுக்கு கீழே விழாமல் ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 1583 கோடி அளவுக்கு செல்லிங்கில் இருக்காங்க. -300 கோடி அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, செல்லிங்கில் இருக்காங்க. பட் இதுவே நீங்கள் ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னா 1440 கோடி, 81 கோடி, 1308 கோடி, 450 கோடி அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா ஒரு 4 நாள் பார்த்தீங்கன்னா பையிங்கில் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மந்த் பார்த்தீங்கன்னா இவங்க FII பையிங் டைரக்ஷனில் போகிறாங்களா இல்லைன்றதை பார்ப்போம் நம்ம. பட் இதுவே நீங்கள் பையிங் டைரக்ஷனில் இவங்க போனாங்க அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது. பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் டேரிஃப் வார் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னன்னா கம்மியாக இருந்தது. பட் இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா US பிரசிடென்ட்டான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா பண்ணுற என்னன்னா எல்லா இம்போர்ட்ஸ் என்னன்னா டு அமெரிக்காவுக்கு என்னன்னா 100% என்னன்னா டேரிஃப் போட போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஃபெக்டிவ் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்கும் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 2 லார்ஜஸ்ட் எக்கனாமிக் 2 நாட்டுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க சொல்ல வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிசல்ட் கேலண்டர் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த 2 நாளைக்கான ஸ்டாக் ரிசல்ட் கேலண்டர் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் போட்டிருக்கேன். ஸோ நான் டே பை டே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன கொடுக்க போகிறாங்க, என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். நான் ஸோ 13/10/2025 பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு HCL டெக்னாலஜிஸ் என்னென்னா இந்த ஸ்டாக்ஸ் என்னென்னா இவங்களுடைய Q2 ரிசல்ட் என்ன பண்ண போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. 14/10/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ICICI லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் ஒரு கம்பெனியும் அண்ட் பார்த்தீங்கன்னா பர்சிஸ்டன்ஸ் சிஸ்டமும், ICICI புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும், டெக் மஹேந்திரா கம்பெனியும், IREDA அதாவது என்னன்னா இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜராக ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்க ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ரிசல்ட் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் இதோட ரிசல்ட்டும் நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா JP மார்கன் அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஜேமி டைமன். ஓகேங்களா, ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியான AI டெக்னாலஜி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு AI ட்ரிவன் மார்க்கெட் பபுளாக என்னன்னா கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல என்னன்னா நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது என்னன்னா அந்த அளவுக்கு என்னன்னா ரிசல்ட் என்னன்னா இல்லை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா AI ரிலேட்டடான நிறைய கம்பெனிஸோ
இன்வெஸ்டரோ வந்து என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்னன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக வந்து என்னென்னா இருக்காது, ஒரு லூசராக தான் வந்து என்னென்னா இருக்கும். ஓகேங்களா, அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, இது வந்து இவர் வந்து பிபிசி நியூஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நியூஸ் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவென்யூ சூப்பர் மார்க்கெட், அதாவது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச டிமார்ட். இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரேலி ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 3.85% அளவுக்கு, அதாவது 685 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் இந்த ரெவென்யூவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15.45% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவென்யூ அப்படின்னு செக் பண்ணும்போது 16,676 கோடிகள் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெவென்யூ வந்து இருந்தது. இந்த கம்பேரிசன் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் இந்த குவார்டர்லையும் அதுக்கப்புறம் இந்த இயரில் வந்த இந்த குவார்டர்லையும் என்ன பண்ணுறாங்க, கம்பேரிசன் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜென் டெக்னாலஜி நியூ ஆர்டர். ஓகேங்களா, ஸோ இந்த டென் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சிக்னிஃபிகண்டான ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்தது. அந்த ஆர்டருடைய ஒர்த் அப்படின்னு செக் பண்ணும்போது 37 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து என்னன்னா இவங்களுக்கு ஒரு 37 கோடி அளவுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா லைஃப் சைஸ். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 13.46 ஏக்கர்ஸ் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பூனேல என்ன பண்ணியிருக்காங்க, அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய எஸ்டிமேட்டட் அரௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3500 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பூனேல ஒரு லேண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க இவங்களுடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்காக. அடுத்ததான் எல்கான் இன்ஜினியரிங். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. எனக்கு இன்னும் அமௌண்ட் வந்து எவ்வளோன்றது நான் தெரியல. நான் தெரிஞ்சுதான் நான் கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டிவிடெண்டோடைய ரெக்கார்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 அக்டோபர் 2025 அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம், அதாவது பார்த்தீங்கன்னா 3 நவம்பரோ இல்லை 3 நவம்பருக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ரெக்கார்ட் டேட் மட்டும் என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. யாராவது இந்த ஸ்டாக்ஸ் வச்சிருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லூபின். ஸோ இந்த லூபின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னென்னா ஒரு PAI டெஸ்டிங் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, முடிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன். இவங்க வந்து என்னென்னா ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து USA வந்து என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அந்த USA பிளான்ட்டுக்கு வந்து என்னென்னா ஒரு ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு என்னென்னா US ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த FDAனால என்ன பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. ஃபைனலாக நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.